ஒலிம்பிக் போட்டியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு பிரதமர் மோடி ஆறுதல். வினேஷ் போகத் சாம்பியனுக்கு சாம்பியன் என புகழாரம். ஒலிம்பிக் மல்யுத்த போட்டியில் வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட விவகாரம் மக்களவையில் பிற்பகலில் விளக்கம் அளிக்கிறார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா. ஒலிம்பிக் போட்டிகளை புறக்கணித்து இந்திய வீரர்கள் நாடு திரும்ப வேண்டும். வினேஷ் போகத் தகுதி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி எம்பி சஞ்சய் சிங் கருத்து. மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும். வினேஷ் போகத்துக்கு உதவ என்ன வாய்ப்புகள் உள்ளது என்பது குறித்தும் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் PT உஷாவிடம் பிரதமர் மோடி பேச்சு. வயநாடு நிலச்சரிவு பெரும் துயரத்தையும் பேரழிவையும் ஏற்படுத்தியுள்ளது. வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டோருக்கு அனைவரும் ஒன்று திரண்டு உதவ வேண்டும் என நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரை. நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக வினேஷ் போகத் மருத்துவமனையில் அனுமதி. இரவு முழுவதும் உடல் எடையை குறைக்க தீவிர பயிற்சி மேற்கொண்டதால் உடல் சோர்வு. வினேஷ் போகத்தின் அபார திறமைக்கு வெகுமதி கிடைக்கவில்லை. வினேஷ் போகத் தமது மனதை வென்றுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் கருத்து. ஒலிம்பிக் போட்டியிலிருந்து வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து இந்தியா மேல்முறையீடு. சர்வதேச ஒலிம்பிக் கூட்டமைப்பிடம் மேல்முறையீடு செய்தது இந்தியா. அவதூறு வழக்கில் செப்டம்பர் 9ஆம் தேதி சபாநாயகர் அப்பாவு ஆஜராக சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு. அதிமுக எம்எல்ஏக்கள் திமுகவுக்கு தாவ தயாராக இருப்பதாக கடந்த ஆண்டு அப்பாவு கூறியதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான அஸ்வத்தாமன் காங்கிரசில் இருந்து நீக்கம். கட்சியின் கொள்கைகளுக்கு முரணாக செயல்பட்டதால் அஸ்வத்தாமன் கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிப்பு. குஜராத்தில் குறைவான எடை மற்றும் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் நிலையான வளர்ச்சி இலக்கு குறித்த அறிக்கையில் தகவல். முதலமைச்சர் ஸ்டாலினின் தலைமையில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம். முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற உள்ளது. அமலாக்கத்துறை வழக்கில் இருந்து விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கு. அமலாக்கத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை 14ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. கடும் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு பகுதியில் 6 மாதங்களுக்கு மின்சார கட்டணம் ரத்து. கேரள மாநில மின்துறை அமைச்சர் கிருஷ்ணன் குட்டி உத்தரவு. புதுச்சேரியின் புதிய துணைநிலை ஆளுநராக கைலாஷ்நாதன் பதவியேற்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழகத்தில் இன்று 8 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கூடுகின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ராணிப்பேட்டையில் லாரியின் பின்னால் இருசக்கர வாகனம் மோதி விபத்து. கல்லூரி மாணவர் உயிரிழப்பு. கதறி துடிக்கும் பெற்றோர். இலங்கையில் நடைபெறவுள்ள அதிபர் தேர்தல். மஹிந்த ராஜபக்சேவின் மகன் நமல் ராஜபக்சே போட்டி. இந்தியாவுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. டாஸ் வென்று பேட்டிங் தேர்வு செய்த இலங்கை நிதான ஆட்டம்.